பிரிட்டன் வரலாற்றில் இன்று நடக்கும் பொதுத் தேர்தல் மூலம் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடாளுமன்றம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பிக்கள் எண்ணிக்கையும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிக்கும் என தெரிகிறது. ஐரோப்பிய யூனியனில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறிய நிலையில் பிரிட்டன் தனது முதல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்துள்ளது. சுமார் 4,65,00,000 பிரிட்டன் மக்கள் வாக்களிக்கும் இந்த பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியரான ரிஷி சுனக் மீண்டும் பிரதமர் ஆவாரா அல்லது பிரதான எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் கியர் ஸ்டாமர் ஆட்சியை பிடிப்பாரா என்பது தெளிவாகிவிடும். ரிஷி சுனக் அல்லது கியர் ஸ்டாமர் ஆகிய இருவரில் யார் பிரிட்டன் பிரதமராக வந்தாலும் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் வகையில் பிரதிநிதிகள் இடம்பெறுவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து தரப்பைச் சேர்ந்த எம்பிக்களும் இடம்பெற உள்ளனர். இந்த தேர்தலில் பிரதமர் ரிஷி சுனக் தோல்வியடைந்து லேபர் கட்சி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறியுள்ளன. பிரிட்டன் கீழவையான மக்களவையில் மொத்தமுள்ள 650 எம்பி இடங்களுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 107 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் 30 வேட்பாளர்களும், லேபர் கட்சி சார்பில் 33 வேட்பாளர்களும், லிபரல் டெமோக்ராட் கட்சி சார்பில் 11 பேரும் இந்திய வம்சாவளி வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த 3 பிரதான கட்சிகளை தவிர்த்து பிற அரசியல் கட்சிகள் சார்பில் 14 இந்திய வம்சாவளி வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இது ஒருபுறம் என்றால் பிரிட்டனில் குறிப்பிடத்தக்க சதவிகிதத்தில் வசிக்கும் இலங்கை வம்சாவளி தமிழர்களும் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். குறிப்பாக சட்ரோனன் கெம் பகுதியில் லேபர் கட்சி வேட்பாளராக கிருஷ்ணி ரிஷிகரன் போட்டியிடுகிறார். ஹேம்பிள் வேலி தொகுதியில் இலங்கை வம்சாவளி தமிழரான டெவினா பால் என்பவரும் லேபர் கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். மற்றொரு இலங்கை வம்சாவளி தமிழ் எம்பியான கவின் ஹரன் சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் ரோச்ஃபோர்ட் தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். இவர்களை தவிர உமா குமரன், மயூரன் செந்தில்நாதன், கமலா குகன், ஜாகிர் உசேன் உள்ளிட்ட 8 தமிழ் வம்சாவளியினர் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். குறிப்பாக இஸ்லிங்டன் நார்த் தொகுதியில் இந்திய வம்சாவளி வேட்பாளரான பிரபுல் நர்கன் லேபர் கட்சி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று இஃபோர்ட் சவுத் தொகுதியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜாஸ் அத்வால் போட்டியிடுகிறார். இதேபோன்று டர்பி சவுத் தொகுதியில் பேகி சங்கரும், சவுத்தாம்ப்டன் தொகுதியில் சாத்வீர் கவுர் என்பவரும், அடஸ்ஃபீல்ட் தொகுதியில் ஹர்ப்ரீத் உப்பால் என்ற இந்திய வம்சாவளி வேட்பாளரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு லீசெஸ்டர் தொகுதியில் லேபர் கட்சியின் ராஜேஷ் அகர்வால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஷிவானி ராஜாவை எதிர்த்து போட்டியிடுகிறார். மத்திய பிரதேசத்தில் பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்த ராஜேஷ் அகர்வால் சரளமாக இந்தி பேசுவார். இதேபோன்று லேபர் கட்சி சார்பில் இந்திய வம்சாவளி சீக்கியரான வாரிண்டர் ஜூஸ் என்பவர் மேற்கு ஹோல்வர்ஹாம்ப்டன் தொகுதியிலும், குரீந்தர் சிங் ஜோசன் என்பவர் ஸ்வெம்த்விக் தொகுதியிலும் லேபர் கட்சிக்கு வெற்றி தேடி தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பிரிட்டனின் 2 பிரதான கட்சிகளும் இந்திய வம்சாவளி வேட்பாளர்களை அதிக எண்ணிக்கையில் களமிறக்கி இருப்பதால் புதிய நாடாளுமன்றத்திலும் இந்திய வம்சாவளி மற்றும் இலங்கை தமிழ் எம்பிக்களின் குரல் வலுவாக ஒலிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை.